Good evening, good evening, good evening, everybody. Good evening, sir. Good evening, sir. Good Good evening. evening, sir. சரிப்பா, நம்ம ஜெனடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அவருடைய மைக்க மியூட்ல வைங்க, உங்களுடைய வீடியோஸையும் மியூட்ல போட்டுருங்க. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? பிளைனா ஸ்கிரீன் தெரியுதா? Yes, sir. ரைட் 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 ஓகே. நான் காலையில ஒண்ணு சொன்னேன், இந்த செல் பிரிதல், செல் சுழற்சி, செல் டிவிஷன் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? நான் பார்த்தேன் சார். ஒருத்தர் தான் பாத்தீங்களா? மத்தவங்களா பாத்தீங்களா இல்லையா? இனிமேதான் சார் பார்க்கலாம்னு இருந்தேன். இனிமேதான் பார்க்கலாம்னு இருந்தீங்க. சரி, ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி எல்லாம் படிச்சோம்? சார்பின்றி ஒதுங்குதல் விதி படிச்சோமா? எஸ் சார். ஆமா. ஆனா ஒன்று மற்றொன்றுக்கு சார்பின்றி ஒதுங்குகிறது அப்படின்னு பார்த்தோம். டிஎச் மார்கன் எதுல சார்பின்றி ஒதுங்குதல் விதிய ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சு, சாரி, எதுல ஆராய்ச்சி செஞ்சதன் மூலம் அதை வெளியிட்டார்? ஓகே, பழப்பூச்சியில, ட்ரோசோபில்லா மெலனோகாஸ்டர் என்ற பழப்பூச்சியில தான் அவர் வந்து சார்பின்றி ஒதுங்குதல் விதியை இது பண்ணார். அதுக்கு அடுத்தது நம்ம எதை பத்தி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பாரம்பரிய மாதிரியின் குரோமோசோம் கோட்பாடை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ரைட். சோ அவருடைய கண்டுபிடிப்புகள் எந்த தலைப்பின் அடிப்படையில வெளியிடப்பட்டது? மெண்டலுடைய கண்டுபிடிப்புகள் என்ன தலைப்புல வெளியிட்டு இருந்தாங்க தெரியுமா? பண்புகளின் பாரம்பரியம் அப்படின்ற தலைப்புல தான் வெளியிட்டு இருந்தாங்க. எந்த வருஷம் மெண்டலுடைய கண்டுபிடிப்புகள் வெளியிடப்பட்டது? 1900. ஆமா, 1865ல வெளியிட்டாங்க. ஆனா 1900ன்றது என்னது? அந்த 1900 வரைக்கும் அவர் வெளியிட்ட கான்செப்ட, அவர் வெளியிட்ட அறிக்கைய யாரும் பிலீவ் பண்ணல, அங்கீகரிக்கவில்லை. 1900க்கு அப்புறம் தான் அதை அங்கீகரிச்சாங்க. சரியா? சரி, அவருடைய ஆய்வை, மெண்டலுடைய ஆய்வை யாரு தனித்தனியா ஆராய்ச்சி செஞ்சவங்க? யாரெல்லாம் தனித்தனியா எடுத்து ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னு சொன்னோம்? இவங்க 3 பேரும் மெண்டலுடைய ஆய்வுகளை மறுபடியும் எடுத்து ஆராய்ச்சி, மெண்டல் என்ன சொன்னாரு? கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்ன சொன்னாரு? ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு காரணிகள் கடத்தப்படுகின்றன சொன்னாரு. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் அது வந்து ஜீன்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்லாம் இன்வென்ஷன் ஆன பிறகு எப்படி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன அப்படின்லாம் சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டாங்க. சரிங்களா? ரைட்டு. குரோமோசோமுடைய பிஹேவியர், சரியா? குரோமோசோமுடைய பிஹேவியர் வந்து, அதாவது ஜீன்களுடைய பிஹேவியருக்கு சமம் அப்படின்னு சொன்னவங்க யார்? வால்டர் சட்டன் அண்ட் பவரி. சரியா? சட்டன் அண்ட் பவரி குரோமோசோமுடைய பிஹேவியரும் ஜீனோடைய பிஹேவியருக்கு சமம் அப்படின்னு கொடுத்தாங்க. கரெக்டா? இதெல்லாம் நீங்க போன வகுப்புல படிச்சீங்க. நம்ம அதோட கண்டினியூட்டி தான், குரோமோசோமுடைய இந்த பிஹேவியர் தான். சரியா? அதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பாரம்பரிய மாதிரி குரோமோசோம் கோட்பாடுல அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம இப்ப பார்க்கலாமா? ரைட். சோ எத்தனை பேர்லாம் இந்த செல் எப்படி பிரியுது மியாசிஸ் செல் பகுப்புல அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு நல்லா புரியும். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் த இமேஜ். சரியா? அப்ப இதுல பாருங்க என்ன நடக்குது. அதாவது மியாசிஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். குன்றல் பகுப்புன்னு தெரியுமா? மியாசிஸ்னா குன்றல் பகுப்பு தானே? குன்றல் பகுப்புல என்ன நடக்கும்? ஜெனரலா சொல்லுங்க. குன்றல் பகுப்பு எங்க நடக்கும், என்ன நடக்கும்? ரீப்ரொடக்டிவ் செல்ல நடக்கும் சார். ஹாப்ளாய்ட் காமெட் ப்ரொடியூஸ் ஆகும் சார். ஆமா, ரீப்ரொடக்டிவ் செல்லுல நடக்கும். ஒற்றை மடிய தன்மை கொண்ட கேமெட்டுகள் தோற்றுவிக்கப்படும். இதுதாங்க. சரியா? இப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மெண்டல் எத்தனை விதிகளை வெளியிட்டு இருந்தார்? கிரிகோர் ஜோகன் 2 விதிகளை வெளியிட்டு இருந்தார். முதல் விதி ஓங்கு பண்பு விதி, அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு விதி வெளியிட்டு இருந்தார். அது என்ன விதி? லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி. ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு விதி வெளியிட்டு இருந்தார். அது என்ன விதி? ஆமா. இப்ப நம்ம தனித்து பிரிதல் விதி. சரியா? தனித்து பிரிதல் விதி, அதாவது தனித்து பிரிதல் விதியில என்ன சொல்லி இருப்பாரு?
என்ன சொல்லியிருப்பா? தனித்து பிரித்தல் விதியில என்ன சொல்லியிருப்பா? சொல்லுங்கப்பா. லா ஆஃப் செக்ரிகேஷன்ல என்ன சொல்லுங்க. ஹைபிரிடா இருந்தாலும் அது கேமெட்டா பிரிய சொல்ல ம். இன்னொரு கேரக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காது சார். அது தனியா பிரிஞ்சு போகும். கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும் பொழுது ஒண்ணு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணாம தனியா பிரியும் அப்படின்னு தான் கொடுத்தார். ஹைபிரிடா வந்தா கூட அடுத்து வரும் பொழுது அது தனியாக பிரியும்னு சொன்னாரு. அந்த விதியை இங்க நீங்க அப்ளை பண்ணுங்க. தனித்து பிரிதல் விதியை நீங்க இங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் அந்த விதியை நான் கேட்கிறேன். சரியா? ரைட்டுப்பா. அப்ப நமக்கு செல் சுழற்சியில என்னென்னலாம் நிலைகள் இருக்கு? செல் சுழற்சியில என்னென்னலாம் நிலைகள் இருக்கு? செல் சைக்கிள் G1S, G2 மைட்டோசிஸ். ரைட். இங்க பாருங்க. G1 S நிலை, G2 நிலை, M நிலை. ரைட்டா? இது யாருக்கும் டவுட் இல்லைங்க. see இத நீங்க இது ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் ரைட். இங்க பாருங்க G1 நிலை. G1 நிலையில என்னன்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே. G1 நிலையில எப்படி இருக்கும் குரோமோசோம்கள்லாம்? எப்படியா இருக்கும் G1 சைஸ்ல? குரோமாட்டிட்கள் குரோமோசோம்களாக மாறும், தடிப்புறும். கரெக்டா? அப்புறம் வேற என்ன நடக்கும்? குரோமோசோம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுமா இல்லையா? மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும், தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு. சரியா? இங்க பாருங்க. அப்ப G1 நிலையில குரோமோசோம்கள் இங்க இப்படி இருக்கு. ஜெனரலா ஒரே ஒரு குரோமோசோம் ஜோடி, இங்க ஒரு ஜோடி, இங்க ஒரு ஜோடி இருக்கு. ஒரே ஒரு குரோமோசோம் ஜோடி. இந்த மாதிரிப்பா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்படி 2 இது அதே மாதிரி இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு. சரியா? இப்போ உனக்கு சின்னதா கொடுத்துருக்காங்களே அப்படிலாம் நீ கவலைப்படாத. இப்படி இருக்கு. சரியா? G1 நிலையில. நீங்க இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு S நிலைன்னு ஒண்ணு இருக்குமா? G1க்கு G2க்கு நடுவுல S நிலை இருக்கா இல்லையாப்பா? S நிலையில என்னப்பா நடக்கும்? DNA சிந்தசிஸ். DNA சிந்தசிஸ் நடக்கும். சரி, DNA சிந்தசிஸ் நடந்து G2 நிலையில என்ன நடக்குது? என்ன நடக்கும்? G2 நிலைக்கு வரும்போது என்ன நடக்கும்? S நிலையில குரோமோசோம் வந்து டபுள் ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் G2 நிலையில என்ன நடக்குது? G2 நிலைக்கு அப்புறம் குரோமோசோம்கள் டபுளா மாறுதா? இங்க பாருங்க. இங்க பாருங்க. குரூப் எக்ஸிட் ஆயிடுச்சு, வெளியே வாங்க.
ரைட். இப்ப கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். கேக்குதா? சாரி ஒரு நெட்வொர்க் டிஸ்ட்ராக்ஷன், வேற ஒண்ணும் கிடையாது. சாரிப்பா. இப்ப நம்ம எதுல விட்டோம்? ரைட், திருப்பி இதை பார்த்துடலாம். அப்ப செல் சைக்கிள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல G1 நிலை, நடுவுல S நிலை வரும், அதுக்கப்புறம் G2 நிலை, அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து M phase. சரியா? அதுதான் இங்க காமிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப G1 நிலையில என்ன ஆகுது? குரோமோசோம்களாக மாறும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, குரோமோசோம்களாக மாறுகின்றன அப்படின்னு தடித்து குரோமேட்டிக்லாம் குரோமோசோம்களாக மாறும் படிச்சோம். S நிலையில சிந்தசிஸ் பேஸ், இதுல இருக்கக்கூடிய DNA மெட்டீரியல் என்ன ஆகும்? இதுல டபுளா மாறும் படிச்சோம். சரிங்களா? அதுக்கப்புறம் G2க்கு அப்புறம் நம்ம இங்க என்ன நினைச்சுக்கங்க, மியாசிஸ் செல் பகுப்பு நடக்குதுன்னா குரோமோசோம் எப்படி இருக்கும்? டிப்ளாய்டா ஆப்ளாய்டா இருக்குமா? எந்த நிலையில இருக்கும்? டிப்ளாய்ட். சரியா? இங்க வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம்? டிப்ளாய்ட்ல இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கு? டிப்ளாய்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி டிப்ளாய்டா ஆயிருக்குன்றது இங்க பாருங்க. இது டபுளா மாறிடுச்சு. அதே மாதிரி இது டபுளா மாறி இருக்கு. ஓகேவா? ரைட் சார், இது வரைக்கும் ஓகேங்க. இப்ப நம்ம என்ன நடக்குதுன்னா, கரெக்டா? மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 இருக்கு. கரெக்டா? இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ரைட். மியாசிஸ் 1ல என்ன நடக்கும்? அப்படியே கப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1ல என்னப்பா நடக்கும்? ரிப்டோட்டின், சைக்கோட்டின், பாக்டின், டிப்ளோட்டின் அதெல்லாம் நடக்குது. அதான் குரோமோசோமோட எண்ணிக்கை என்ன நடக்கும் அதெல்லாம் சொல்லுங்க. குரோமோசோம் எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன மாற்றங்கள் நடக்கும்னு கேக்குறேன். அமைதியாவே இருக்கீங்கப்பா. அனாபேஸ் நிலையின் பொழுது இங்க எல்லாம் யார் இருப்பா? ரெண்டு பக்கம் யார் இருக்கா அனாபேஸ் நிலையில? யார் இந்த ஸ்பிண்டில் கொடுப்பா? சென்ட்ரியோல். மியாசிஸ் 1 அனாபேஸ் நிலையில என்ன ஆகுறது சார்? நம்ம ஏற்கனவே படிச்ச மியாசிஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகும் சார். அவ்வளவுதான்ப்பா. இதான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். சரியா? இதான ஹோமோலாகஸ் குரோமோசோம். இது செப்பரேட் ஆகுதுங்க. அதான்டா இங்க இப்படி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். அப்போ ஹோமோலாகஸ் குரோமோசோம் இது இந்த பக்கம் போகுது, அது இந்த பக்கம் வருது. சரி, இது இந்த பக்கம் இழுக்குது. அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குரோமோசோம் 46 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 46 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மியாசிஸ் 1 அனாபேஸ் முடிஞ்ச பிறகு இங்க குரோமோசோம் என்னவாக இருக்கும்? எண்ணிக்கை 23 சார். அவ்வளவுதானே தம்பி? 23 குறைக்கப்படும். அப்ப மியாசிஸ் 1 அனாபேஸ் நிலையில் தான் குரோமோசோமுடைய எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுகிறது. இது யாருக்கா டவுட் இருக்கா? என்ன பார்க்கலாம்னா நம்மளோட முன்னாடி வீடியோஸை போயிட்டு பாருங்க. சரிங்களா? ரைட், அதுதாங்க இங்க நடக்குது. ரைட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டிலோபிஸ் நடந்து திருப்பி மியாசிஸ் 2ல ப்ரோபேஸ், மெட்டாபேஸ் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கங்க, இப்படிலாம் நடக்குது. அண்ட் மியாசிஸ் 2 அனாபேஸ்ல சார் இப்படி ஹோமோலாகஸ் குரோமோசோம் இங்க எப்படி வந்துருச்சு? தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இது வந்து தனியா பிரிஞ்சிருச்சு. எப்படி வந்து அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. அப்படி வச்சுக்கோங்க. தனித்தனியா பிரிஞ்சிச்சு. சார் மியாசிஸ் 2ல என்ன சார் நடக்கும்? இது மியாசிஸ் 2ன்றது மைட்டாசிஸ் படிச்சுமா இல்லையா? இந்த குரோமோசோம்ல இருந்து இதனுடைய சென்ட்ரோமியர் பகுதியில் பிளப்பு ஏற்பட்டு இது தனியாகவும் பிரிகின்றது. அதுதான் இங்க நடக்குது. மறுபடியும் சென்ட்ரியோல் என்ன ஆகுறது? இது பிரிக்கிறது. அண்ட் ஃபைனலா நமக்கு 4 ஜெர்ம் செல்ஸ், அதாவது கேமெட்டுகள் கிடைக்கும். கரெக்டா? 4 எப்படி இருக்கும்? ஆப்ளாய்டா? எஸ் சார். இங்க பாருங்க, இங்க டிப்ளாய்டா இருந்தது. மியாசிஸ் 1 அனாபேஸ்ல என்னவா மாறிடுச்சு? ஹாப்ளாய்டா மாறிடுச்சு. கரெக்டா? பிரிச்சிச்சா இல்லையா? அனாபேஸ் பிரிச்சிச்சு. அண்ட் மியாசிஸ் 2ன்றது அதே மைட்டாசிஸ் மாதிரி தான். அப்படின்னும் பொழுது இது மைட்டாசிஸ் பகுப்பு போல பகுப்படைந்து 4 ஒற்றைமடிய கேமெட்டுகளை தோற்றுவிக்கிறது. இது புரிஞ்சிச்சா? எல்லாரும் புரிஞ்சிச்சா? ரைட்ங்க. இப்ப பாருங்க,
சார் இப்ப குரோமோசோமோடைய அவரோட விதி என்னது? தனித்து பிரிதல் விதி. தனித்து பிரிதல் விதி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்படி இருக்குங்க. எப்படி இருக்கு? இந்த பைவேலண்ட் கண்டிஷன் முன்னாடி இப்படி இருந்தது, இல்லதான் இங்க வச்சுக்கோ, இப்படி இருக்குன்னு வச்சுக்க. இப்படி இருந்தது. இது அடுத்த மியாசிஸ் 2ல கேமெட்டுகளாக பிரியும் பொழுது என்ன ஆகிறது? தனித்தனியாக பிரிகின்றதா இல்லையா? சரியா? இப்படி இருந்தது தனியா பிரிஞ்சிச்சா இல்லையா? பிரிஞ்சிச்சா இல்லையா? ஹோமோலோகஸ். அதாவது அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது அல்லீல் அப்படின்றது ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய மாற்று வடிவங்கள், அவ்வளவுதான். சரியா? கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் நம்ம அல்லீல்கள் நம்ம சொல்றோம். இப்ப இப்படி ஒன்றாக இணைந்திருந்தது என்ன ஆகும்? ஹைபிரிட் மாதிரி இருந்தது, பிரியும் பொழுது தனித்தனியாக பிரிகின்றன, தனித்தனியாக செல்கின்றன. இது அடுத்த மியாசிஸ் 2க்கு அப்புறம் மேலும் தனித்து பிரிகின்றன. அவ்வளவுதான். இதுதான்டா தனித்து பிரிதலை இப்படி சொல்றாரு. ஓகேவா? இதுதான் என்னது? மியாசிஸ் அண்ட் ஜெர்ம் செல் ஃபார்மேஷன் இன் எ செல் வித் 4 குரோமோசோம். 4 குரோமோசோம்களை உருவாக்கக்கூடிய மியாசிஸ் செல் பகுப்பு. சோ கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்னது இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, ஆஹா அவர் சொன்னது ஓரளவுக்கு இங்க நிஜம்தான். சரியா? தனித்துதான் இவைகள் பிரிகின்றன. கேமெட்டுகள் உருவாக்கத்தின் பொழுது குரோமோசோம்கள் தனித்து செல்கின்றன, குரோமோசோமோடு சேர்ந்து ஜீன்கள் தனித்து செல்கின்றன. கரெக்டா? புரிஞ்சுச்சா? எஸ் சார். இன்னொரு இது சொல்றேன் பாருங்க. இது குரோமோசோம் ராஜா. குரோமோசோம்ல ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் எது? அதுக்கு பேர் என்ன? லோக்கஸ். குரோமோசோம்கள்ல ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் லோக்கஸ் சொல்றோம். சரி பார்த்தா சார், ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி. சரியா? அதாவது உயரத்துக்கான ஜீன் கேபிட்டல் டி, ஒன்னு ஸ்மால் டி. இதுதான் நாம அல்லீல் சொல்றோம். இது புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அப்ப இப்படி கலப்புயிரியா இருக்கு. கேபிட்டல் டி ஸ்மால் டி கலப்புயிரி தானே, கலப்பு நெட்டை தானப்பா? கலப்பு நெட்டை தானே. இது தனியாக பிரிந்து செல்கிறது. அதுதான்டா அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப கேபிட்டல் டி தனியாகவும் ஸ்மால் டி தனியாகவும் பிரிந்து செல்கிறது. அதுதான்டா தனித்து பிரிதல் விதி. அத இந்த மாதிரி நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு எப்படி கேமெட்டுகள் பிரியுது மியாசிஸ் போது இப்படியும் நாம விளக்கலாம். இது புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? குரோமோசோமுடைய பிஹேவியரும் ஜீனோடைய பிஹேவியரும் ஒன்னா வேறையா அப்படின்றத இந்த டேபிள்ல நம்ம பார்க்க போறோம். குரோமோசோமுடைய பிஹேவியர், அதாவது கேமிட்டா பிரியும் பொழுது அது என்ன மாதிரியான பிஹேவியரை வெளிப்படுத்துகிறது. சரி, நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம், நியூக்ளியஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. நியூக்ளியஸ், இதான் நியூக்ளியஸ் வச்சுக்கோங்க. இது செல்லுல நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்குள்ள யார் இருக்கா? குரோமோசோம். கரெக்டா? அண்ட் குரோமோசோம்கள்ல பர்டிகுலர் லோகஸ்ல தான் யார் இருக்கா? ஜீன் இருக்கு சார். ஜீன் இருக்கு. ஏப்பா இத ஞாபகம் வச்சுக்கப்பா. சார் இங்க ஏன்றது குரோமோசோம்னு வச்சுக்கங்க. ஏன்றது குரோமோசோம் அண்ட் பின்றது ஜீன். பின்றது ஜீன். சரியா? எப்படி இது, இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் என்னென்ன கேரக்டர் ஒத்து போகிறது, எல்லா பண்புகளையும் ஒத்து போகுதா அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சரிங்களா? ரைட். பொதுவா குரோமோ மைக்க மியூட்ல போடுங்கம்மா. அப்ப பொதுவா குரோமோசோம் ஜோடியாக காணப்படும். கரெக்டா? குரோமோசோம் இப்படிதானப்பா இருக்கு, ஜோடியா தானே இருக்கு. குரோமோசோம் ஜோடியாக காணப்படும். அதோட பிஹேவியர் ஜோடியாக காணப்படும். ஓகேவா? ரைட். அப்ப ஜீன்கள் இதுவும் அதேதான். இப்ப பாருங்க, குரோமோசோம்குள்ள பர்டிகுலர் லோகஸ்ல தானே ஜீன் இருக்குன்னு சொன்னோம். இதுவும் எப்படிதான் இருக்கும்? ஜோடியாக, ஒரு பேராகத்தான் இருக்கும். அப்பதான் நான் இப்ப சொன்னேன், கேபிட்டல் டி ஸ்மால் டி ஞாபகம் வச்சுக்கோ, இது ஜீன் லெவல்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்ப குரோமோசோம்களும் ஜோடியாக காணப்படுகின்றன, ஜீன்களும்
அதோடைய நடத்தையை பொறுத்த மட்டும் ஜோடியாகத்தான் இருக்கும். ஓகேவா? ரைட், அடுத்தது வாங்க. கேமெட் உருவாக்கத்தின் பொழுது பிரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம் கேமெட் உருவாக்கத்தின் போது தனித்தனியா பிரியுமா? ஒண்ணு ஒரு கேமெட்டுக்குள்ளேயும் இன்னொரு கேமெட்டுக்குள்ளேயும் போகுமா? எஸ், போகுதா இல்லையா? அதான் இங்க சொல்றாங்க, கேமெட் உருவாக்கத்தின் பொழுது பிரியும், மேலும் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடி மட்டுமே ஒரு கோமெட்டுக்குள் அனுப்பப்படுகிறது. சார், இங்க ஒரு ஜோடியின் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க. ஹோமோலோகஸ் பேர் படிச்சுமா? ஹோமோலோகஸ் பேர் இப்ப நீங்க முன்னாடி படிச்சிருக்கீங்க பாருங்க, இதான் இது ஒரு ஜோடி ஒரு கேமெட்டுக்குள்ள. இது இங்க தனியா பிரித்ததுதான் இப்படி சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மேலும் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடி மட்டுமே ஒரு கேமெட்டுக்குள் அனுப்பப்படுகிறது. அதே போலத்தான் ஜீன்களையும் கேமெட் உருவாக்கத்தின் பொழுது பிரியும். அதே தான் கேமெட் உருவாக்கும் போது இது ஒரு கேமெட்டுக்குள்ள போகும், இது ஒரு கேமெட்டுக்குள்ள போகும். மேலும் ஒவ்வொரு ஜோடியிலும் ஒன்று மட்டுமே கேமெட்டுக்குள் அனுப்பப்படுகிறது. சரியா? ஒரு ஜோடியா இப்படி இருந்தா கூட ஒண்ணு மட்டும்தான் ஒரு கேமெட்டுக்குள்ள போகுது. அதே மாதிரி இந்த ஒண்ணு மட்டும்தான் ஒரு கேமெட்டுக்குள்ள போகுது. இது புரியுதா? அண்டர்ஸ்டுடா? எஸ் சார். சரி, அப்ப கேமெட் அதாவது குரோமோசோமுடைய பிஹேவியர் எப்படி ஒரு ஜோடியில ஒண்ணு தனியா கேமெட்டுக்குள்ள போகுதோ, அதே மாதிரி குரோமோசோமுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீனும் ஒரு கேமெட்டுக்குள்ள ஒண்ணு தனியா போகுது. அதான் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கான விளக்கம். ஓகேவா? ரைட். மூணாவது பாருங்க, தனியான ஜோடிகள் ஒன்றுக்கொன்று தனியாக பிரிக்கப்படுகின்றன. சார், ஜோடி தனியா பிரியுது இல்லைங்க, தனித்தனி ஜோடியா பிரிஞ்சிச்சு இல்லைங்களா? அது என்ன ஆகும்? தனித்தனியா ஒண்ணுக்கு ஒண்ணு தனித்தனிதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு குரோமோசோமும் இது ஒரு தனிதான், இது ஒரு குரோமோசோம் இது ஒரு தனிதான். அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடிக்கு தனியாக பிரிக்கின்றன. அதேதான், ரெண்டுத்தையும் ஒரே அர்த்தம் தான், சென்டென்ஸ் தான் வேற. ஒரு ஜோடி மற்றொரு ஜோடிக்கு தனியா தான் பிரியும், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். அப்ப இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்ன அந்த பண்புகள், அதாவது ஃபேக்டர் காரணிகளும் ஜீனும் ஒண்ணுதான். ஜீன் என்றது குரோமோசோமுக்குள்ளதான் இருக்கு. குரோமோசோம்கள் பிரியும் பொழுது ஜீன்களும் சேர்ந்தே பிரிக்கப்படுகின்றன. அதுதான்டா இந்த டேபிளோடைய எக்ஸ்பிளனேஷன். இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். குரோமோசோம்களின் நடத்தையை மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் வகுப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். குரோமோசோமுடைய பிஹேவியர் நீங்க எதன் மூலம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். மைட்டாசிஸ் வகுப்பின் பொழுது என்ன நடக்குது? மைட்டாசிஸ் வகுப்பின் பொழுது என்ன நடக்குது? குரோமோசோம் அனாபேஸ் நிலையில பிரிக்கப்படுமா? படுமா இல்லையா? எல்லாம் யோசிக்கிறேன். பாடுறாப்பா, ஒண்ணு மட்டும் நான் போடுறேன். அறிந்து கொள்ளலாம். மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பகுப்பின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ரைட்டு, ஒரே நிமிஷம். சரி, மத்தவங்க இருக்காதீங்க, வேற ஒண்ணும் பண்ண சொல்ல. மியாசிஸ் வகுப்பின் மூலம் இனச்செல்கள் உருவாக்கப்படுகிறது நமக்கு தெரிஞ்சுட்டான்டா. சோ மியாசிஸ் வகுப்பு எங்க நடக்குது? இனச்செல்கள்ல மட்டும்தான் நடக்கும். சரியா? இனப்பெருக்க செல்கள்ல தான் நடக்கும். அதன் மூலம் கேமெட்டுகள் தோற்றுவிக்கப்படும். இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். மியாசிஸ் 1 அனாநிலையின் பொழுது 2 குரோமோசோம் ஜோடிகள், மியாசிஸ் 1 அனாநிலையின் பொழுது 2 குரோமோசோம் ஜோடிகள் மையத்தட்டை அடியும். மையத்தட்டுனா என்னது? மெட்டாபிஸ் பிளேட்னு படிச்சுமா? ஞாபகம் இருக்கா? இல்ல படம் வரைஞ்சு காமிக்குவா? ரைட். அது நீங்க அந்த செல் சைக்கிளை கரெக்டா யாரெல்லாம் பாத்தீங்களோ அவங்களுக்கு சூப்பரா புரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இதை முடிச்சுட்டு போயிட்டு கூட அந்த செல் சைக்கிள் வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே அது புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட் சார், எப்படி சார் நடக்குது வேணும்னா இங்க பாருங்க.
சரியா? இப்போ மியாசிஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டர்னல் ஒன்று மெட்டர்னல். சரியா? ஒரு பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல். இது இந்த பக்கம் போயிடும், அப்படியே மேல அந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் வந்துடும். அதுதான் இங்க அர்த்தம். அப்ப இப்ப இது வந்து டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கு, 2n கண்டிஷன்ல இருக்கு. மியாசிஸ் 1 அனாநிலையின் பொழுது 2 குரோமோசோம் ஜோடிகள் தனித்தனியே மையத்தட்டை அடையும், அதுக்கப்புறமா பிரியும். அதுதான் அர்த்தம். சோ ஒவ்வொரு ஜோடி அலீல்களும் தனித்தனியாக, இது தனியா போகுது, இது தனியாக பிரிக்கப்படுகிறது. ரைட். அடுத்தது இங்க எப்படி பிரிக்கப்படுகிறது சார்? இது என்ன சார்? இப்ப லாஸ்டா இன்னொரு விதி ஒண்ணு படிச்சுமே, என்ன விதி படிச்சோம்? இருபண்பு கலப்பின் அடிப்படையில சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இங்க குரோமோசோமுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி, முதல்ல நான் இந்த பக்கம் இருக்கிறத நான் பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்க ஜஸ்ட் நீங்க கலரை மட்டும் நோட் பண்ணுங்க. ரொம்ப உள்ளலாம் டீப்பாலாம் போய் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கலரை மட்டும் நோட் பண்ணுங்க. சரி, இப்ப மியாசிஸ் 1 அனாஃபேஸ் இங்க எப்படி இருக்கு? டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கு. எப்படி இருக்குங்க? டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 46 குரோமோசோமும் வச்சிருக்கு அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ரைட். இங்க நம்ம படிச்சிருக்கோம் எல்லோ ரவுண்ட், கரெக்டா? அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன படிச்சோம்? கிரீன் ரிங்கிள்டு, கரெக்டாப்பா? மஞ்சள் உருண்டை, பச்சை சுருங்கியது. சார் நீங்க ஜஸ்ட் இங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி கூட இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்க இங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சார் இந்த மஞ்சள் கலர் ரெட் கலர் ஓடும், ஓகே? இந்த கிரீன் கலர், இது என்ன கலரு? இது என்ன கலர்ப்பா? ஆரஞ்சு ஆர் பிரவுன் கலரோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. மியாசிஸ் 1 அனாஃபேஸ்ல இது பாதியா பிரிக்கப்படுமா இல்லையா? குரோமோசோம் ஜோடிகள் தனித்தனியா பிரிக்கப்படுமா? இப்பதானே பார்த்தோம் படத்துல. பிரிக்கப்படுமா? பிரிக்கப்பட்டு என்ன ஆகும்? தனி செப்பரேட்டா போயிடும். அப்ப இங்கே குரோமோசோம் நம்பர் பாதியாக குறைக்கப்பட்டு விடும். கரெக்டா? ரைட். அடுத்தது மியாசிஸ் 2 அனாஃபேஸ்ல இப்படி இருக்கிற குரோமோசோம், அதாவது நீங்க இந்த இமேஜின் பண்ணிக்கோ, முதல்ல இப்படி இருந்ததுங்க. இப்படி ஒண்ணு இருக்கும், ஒண்ணு பெட்டர்னல் ஒண்ணு மெட்டர்னல். சரியா? ஒண்ணு பெட்டர்னல் ஒண்ணு மெட்டர்னல், இப்படி இருந்தது. அதுதான் நீங்க கலர் டிஃபரன்சியேஷன் இப்படி உங்களுக்கு நினைக்க கொடுத்துட்டாங்க. இது பிரிக்க கிடைக்கிறது எங்க? மியாசிஸ் 1 அனாஃபேஸ்ல. அப்ப பிரிஞ்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியா வந்துருச்சு. சரியா? இது ஒண்ணுத்துக்கு இங்க வந்தது, இது இங்க வந்துருது. அதுதான் இங்க போட்டுருக்காங்க. ஓகேவா? புரியுதா? ரைட்டு சார். அதுக்கு அடுத்தது மியாசிஸ் 2 அனாஃபேஸ்ல என்ன சார் நடக்கும்? இது பிரிக்க அடையும். கரெக்டா? இது பிரிக்க அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இங்க பாருங்க, இதை நான் இங்க வரையறேன். இப்படி ஒண்ணு தனித்தனியா போகும். ஆப்ளாய்டு இன்னும் தனியா பிரிஞ்சிடும். புரியுதா இல்லையா? அதாண்டா இங்க போட்டிருக்காங்க. மியாசிஸ் 2 அனாஃபேஸ்ல ஒரு குரோமோசோமானது அதனுடைய சென்ட்ரோமியர் பகுதியில் குரோமேட்டிக் பிரிக்கப்பட்டு ஒன்று ஒரு கேமெட்டுக்குள்ளும் மற்றொன்று ஒரு கேமெட்டுக்குள்ளும் செல்கிறது. அதே போலதான் இந்த பக்கத்துல ஒன்று ஒரு கேமெட்டுக்குள்ளும் மற்றொன்று இன்னொரு கேமெட்டுக்குள்ளும் செல்கிறது. கரெக்டா சார்? இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, மஞ்சள் உருண்டைன்னு வச்சுக்கோங்க, பச்சை சுருங்கியதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல இது நீங்க பச்சை சுருங்கியதுன்னு வச்சுக்கலாம். ஓகே? ஏன்னா கிரீன் கலர் இங்க இருக்குது. இது வந்து மஞ்சள் உருண்டைன்னு வச்சுக்கோங்க. சார் முதல்ல ஒன்னா இருந்தா கூட பிரியும் பொழுது இங்க பாருங்க தனியே ஒன்றுக்கு ஒன்று. இப்ப பாருங்க, இந்த ரெட் கலர் இந்த கிரீன் கலரோடு சார்பின்றி ஒதுங்குகிறது. சரியா? அதே போல இந்த எல்லோ கலர் இந்த பிரவுன் கலரோடு சார்பின்றி. இங்க என்னதான் ஒன்னா இருந்தாலும் ஜெர்ம் செல் ப்ரொடியூஸ் பண்ணும் போது கேமெட்டுகள் உருவாக்கத்தின் பொழுது ஒன்று மற்றொன்றுடன் சார்பின்றி ஒதுங்குகிறது. அதுதான்டா இதுக்கான அர்த்தம். புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா சார்? இங்க கலர் டிஃபரன்சியேஷன் பாருங்க சார். இங்க வந்து பிரவுன் கிரீன் கொடுத்திருந்தோம், இங்க எல்லோ ரெட் கொடுத்திருந்தாங்க. அப்படியே இங்க பாருங்க, பிரவுன் ரெட் எல்லோ கிரீன். இப்ப இது எப்படி சார்பின்றி, அதாவது தனித்து பிரிதுகிறது? இங்க வந்து என்ன சொல்லுவோம்? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் தானே. சரி, இது எப்படி இங்க தனித்து பிரிதுகிறது அப்படின்றத பாருங்க. அப்ப
இந்த இது இதோட சேர்ந்து தனியா போகுது. அதே போல இது இதோட சேர்ந்து தனியா போகுது. மியாசிஸ் டு அனாஃபேஸ்ல இது தனியாக பிரிக்கப்பட்டு இங்க தனியா கேமெட்டுகளாக இது கேமெட்டுகளாக இது கேமெட் இது கேமெட்டாகவும் போகுது. அப்ப நம்ம இங்க இருந்து ஒன்னே ஒண்ணுதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஃபைனலான ஒரே ஒண்ணு இது என்னன்னா, இந்த ப்ரௌன் கலர் பச்சை கலரோட சேர்ந்தும் பிரியலாம், இந்த ப்ரௌன் கலர் ரெட் கலரோடு சேர்ந்தும் பிரியலாம். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் ரெட் கலரோடு சேர்ந்தும் பிரியலாம், இந்த எல்லோ கலர் கிரீன் கலரோடு சேர்ந்தும் பிரியலாம். இது தாண்டா சார்பின்றி ஒதுங்குதல் விதி. சார்பின்றி ஒதுங்குதல் விதியில குரோமோசோமுடைய பிஹேவியர் இப்படிதான் போகுது. கேமிட் பிரியும் பொழுது தனித்தனியா மற்றதோடு சேர்ந்து பிரிக்கப்படுகிறது. இந்த 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 படத்துல இருந்து ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ரைட், இதுதான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஏற்கனவே செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல படிச்சிருப்பீங்க. அதை போய் ஒரு ரீகால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா உங்களுக்கு ஈஸி தான். சரியா? ரைட், இங்க பாருங்க, ஹோமோலோகஸ் குரோமோசோம் எப்படி சார் தனித்து பிரிக்கிறது? சார் அந்த படம் புரியல சார், இந்த படத்தை பாருங்க சார், இன்னும் நல்லாவே புரியும். சரியா? ஹோமோலோகஸ் குரோமோசோம் எப்படி தனித்து பிரிகின்றன அப்படின்னு பார்த்துக்கோ. இது வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம், ஒத்த குரோமோசோம். சரிங்களா? அண்ட் இப்படி இங்கதான் சென்ட்ரியோல் இருக்குன்னு வச்சுங்க. என்ன ஆகும்? இது இந்த பக்கம் இழுக்கும், இது இந்த பக்கம் இழுக்கும். அப்ப என்ன ஆகுது? இது தனியா பிரிஞ்சு ஒரு செல்லுக்குள்ளேயும், ரெட் கலர் தனியா பிரிஞ்சு ஒரு செல்லுக்குள்ளேயும் போகுது. சரியா? அண்ட் இது மேலும், அதாவது மியாசிஸ் 2 பொழுது என்ன ஆகிறது? இது தனியாக வந்து விடுகிறது. சரியா? அப்ப இப்படிதான் வரும். ஆக்சுவலா இது 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 இங்க வந்துடுது. வந்துச்சா? இது புரியுதா? அதோட இது ஈஸியா இருந்தா நீ இது எடுத்துக்கோ. ஓகே, அப்ப இங்க இதே மாதிரிதான் ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம் முதல்ல தனித்தனி குரோமோசோமாக எங்க பிரியும்? அனாஃபேஸ் 1ல பிரியும். அனாஃபேஸ் 1ல பிரியும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, அனாஃபேஸ் 2ல இது இதோடவும் இது இதோடவும் பிரிஞ்சு தனித்தனி கேமிட்டா வந்துடும். புரியுதா? இது புரியுதா? அப்ப இங்க பாருங்க, இது எல்லாம் ஒரே கலர் ஃபுல்லா இந்த பக்கம் வந்துருச்சு. கரெக்டா? ப்ளூ கலர் ஃபுல்லா இங்க வந்துருச்சு, ரெட் கலர் ஃபுல்லா இங்க வந்துருச்சு. இதையே வேற பாசிபிலிட்டி இங்க பாருங்க. இந்த ப்ளூ கலர் ரெட் கலர், இந்த ஹோமோலோகஸ் பேர் ப்ளூ ரெட்டோட சேர்ந்து இங்க தனியா பிரியுது. ஆனா அதே போல ரெட் ப்ளூவோட சேர்ந்து இங்க தனியா பிரிக்கிறது. அண்ட் அடுத்த ஸ்டேஜ்ல அனாஃபேஸ் 2 நடக்கும் போதும் இது என்ன ஆகும்? இது இதோட சேர்ந்து இங்க வந்துடுது, இது இதோட சேர்ந்து இங்க போயிடுது, இது இதோட சேர்ந்து இங்க, இது இதோட சேர்ந்து இங்க. அப்ப ஒன்னே ஒண்ணுதான், ஒத்த குரோமோசோம்கள் எப்படி இங்க தனித்து பிரிகின்றன. ஹோமோலோகஸ் பேர் இது கூட போகுது. அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும் சார், சும்மா மெண்டல் சும்மா சொல்லிட்டு போல சார். மஞ்சள் உருண்டை பச்சை சுருங்கியது கலப்பினம் செய்யும் பொழுது மஞ்சள் சுருங்கியதாகவும் பச்சை உருண்டையாகவும் தனியா 2 வந்துச்சா இல்லையா? பினோடைபிக் கேரக்டர் உருவாச்சா இல்லையா? அதை இங்க அப்ளை பண்ணு ராஜா. மாறி மாறி தனித்து போகலாம், சார்பின்றி ஒதுங்கலாம். அதுதான் இதுக்கான அர்த்தம். அப்ப கிரிகோர் ஜோகன் மண்டல் என்ன சொன்னாரு? சும்மா ஒரு கான்செப்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த சட்டன் அண்ட் பொவரி குரோமோசோமுடைய நடத்தைகள் இப்படிதான் நடக்குது அப்படின்றத இந்த மாதிரியான குரோமோசோம்களுடைய பிஹேவியரை வச்சு சொன்னாரியா. அவ்வளவுதான்டா இந்த கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். பாரம்பரியமாதலுக்கான குரோமோசோம் கோட்பாடை யாரு வெளியிட்டாங்க அப்படின்னா சட்டன் மற்றும் போவரி தான் குறியிட்டாங்க. இந்த பேரை ஞாபகம் வச்சுங்க, நீட்ல நிறைய வாட்டி ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின்ஸ் இது. அப்ப பாரம்பரியமாதலுக்கான குரோமோசோம் கோட்பாட்டை வெளியிட்டவர்கள் யாருன்னா யாரு? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் given by சட்டன் அண்ட் போவரி. இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. இது குரோமோசோம்கள் தனித்து பிரிதல் மற்றும் ஜோடி சேர்தல் காரணமாக புதிய பண்புகளை கொண்ட காரணிகள் தோன்றுகின்றன என்பதை மண்டலின் கோட்பாடுகள் ஈட்டினர். இப்பதான் அங்க நீங்க அப்ளை பண்ணணும். அவர் என்ன சொல்லிட்டாரு? கிரிகோர் ஜோகன் மண்டல் என்ன சொன்னாரு? இப்ப அப்பெல்லாம் சிரிச்சாங்க அவரை பார்த்து. எப்படின்னா, எல்லோ ரவுண்டு, அதாவது தமிழ்லயே எழுதிடுறேன், மஞ்சள் உருண்டை பச்சை சுருங்கியது, இதானா இருபண்பு கலப்புல கலப்பணம் செஞ்சாரு.
சரியா? அப்ப புதுசா கேரக்டர் என்ன வந்துச்சு? மஞ்சள் சுருங்கியது ஒன்றும் பச்சை உருண்டை அப்படின்னு புதுசா கேரக்டர் வெளியாச்சா? வெளியே வந்ததா இல்லையா? இத வந்து அவர் இருபண்பு கலப்பு சோதனையில சொல்லிட்டாரு. இதுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாகத்தான் சட்டன் மற்றும் போவரையுடைய ஆய்வுகள் இருந்தது. அதான் இங்க குரோமோசோம்கள் தனித்து பிரிதல் மற்றும் ஜோடி சேர்தல் காரணமாக புதிய பண்புகளை கொண்ட காரணிகள் தோன்றுகின்றன என்பதை மெண்டல் சொன்ன கோட்பாடுகளுக்கு இவர்கள் தான் வலுவூட்டினர். இது கேள்வி கேட்கலாம்டா தம்பி. அப்ப மெண்டலுடைய அவருடைய ரிசல்ட்டுக்கு ஒரு வலுவை கொடுத்தவங்க யாருன்னா சட்டன் மற்றும் போவரியோடைய ஆய்வுகள் தான். அப்ப மஞ்சள் சுருங்கியதுன்னு ஒண்ணு வந்தது உண்மைதான், பச்சை உருண்டை அப்படின்னு வந்ததும் உண்மைதான் இவங்க சொன்னாங்க. ஓகேவா? ரைட். அண்ட் பாரம்பரிய மாடலில் குரோமோசோம் கோட்பாட்டை சோதனை அடிப்படையில் வெளியிட்டவர் டி.எச். மார்கன். சார் பரிசோதனையின் அடிப்படையில, சரியா? அவருடைய மெண்டலுடைய அந்த குரோமோசோம் கோட்பாட்டை சோதனை அடிப்படையில யாரா வெளியிட்டதுன்னா டி.எச். மார்கன் வெளியிட்டாருங்க. எதுல, எந்த ஆர்கனைசர் வெளியிட்டிருப்பார்? ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். அவ்வளவுதான், ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் தான். இதன்படி பால் இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகும் வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு இவர் ஆராய்ந்தார். தம்பி, இந்த மாற்றங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்டா, வேரியேஷன் பால் இனப்பெருக்கத்துல உருவாகுமா, பாலிலா இனப்பெருக்கத்துல உருவாகுமா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா உருவாகுமா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சார். அதான்டா இது. சரியா? அப்ப இதன்படி பால் இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகும் வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு டி.எச். மார்கன் அவருடைய ஆராய்ச்சியில பார்த்தார். டி.எச். மார்கன் தான் தன்னுடைய சோதனைக்காக பயன்படுத்தியது எது? ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். என்னது? ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் தான் அவர் தன்னுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தினார். நம்ம ஏற்கனவே படிச்சோம். பழப்பூச்சியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? சார் அது 2 வாரத்துக்குள்ள 30 நாள்லே அது வாய்க்க சுழற்சி இல்ல 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 இங்க நம்ம வந்து 2 வாரத்துக்குள்ள தான் நம்ம படிச்சோம். மறுபடியும் பாருங்க, 2 வீக்ஸ்க்குள்ள தன்னுடைய இதுவும் முடிச்சுக்கும். அப்புறம் ஆய்வக சூழல்ல நம்ம என்ன பண்ணலாம், எளிதா வளர்க்க முடியும். அதுக்கு அடுத்தது கலர் டிஃபரன்சியேஷனை வச்சு, அதோட ஐ கலரு ஸ்கின் கலரை வச்சு என்ன பண்ணலாம், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத. ரைட் ரைட், மைக்ல மியூட்ல வைங்க. சோ இதுதான்டா காரணம், இதனாலதான் அவர் இதை எடுத்துக்கிட்டார். ஓகேவா? அப்ப நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ்பெரிமெண்டல். சரி, எக்ஸ்பெரிமெண்டலா மெண்டலுடைய அந்த கான்செப்ட் வலுவூட்டியவர் யாருன்னா டி.எச். மார்கன் நீங்க சொல்லணும். அண்ட் ஜெனரலா வலுவூட்டியவர்னு கேட்டா யார சொல்லணும்? சுல்தான் சட்டன் போவரை சொல்லிக்கணும். இவ்வளவுதான்டா ராஜா இதனுடைய கான்செப்ட். அண்ட் அடுத்தது நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணைப்பு மற்றும் குறுக்கேற்றம். சரியா? சரி, அதை பத்தி ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம இன்னைக்கு கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் மறுபடியும் சொல்லி தரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சிச்சா எப்படி மியாசிஸ் பகுப்பு செல் பகுப்பின் பொழுது டிப்ளாய்டு குரோமோசோம் ஹாப்ளாய்டாக தனித்து பிரிகின்றன? சரியா? இதுதான் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இது யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. நோ டவுட்டா? நோ டவுட்? நோ டவுட். சரி, ஓகே, அமைதியா இருந்தா நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்க. பிணைப்புனா என்ன, குறுக்கேற்றம்னா என்ன, லிங்கேஜ் ஆர் ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்ன, ஒரு இன்ட்ரோ சொல்லுங்க பார்க்கலாம். பிணைப்புனா என்னடா, ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா இல்லையா? சரி, நான் இப்படி கேக்குறேன் தம்பி, இது கிராசிங் ஓவர் எங்கேயோ படிச்சிருக்கோம்டா, அப்ப அதுவாது நமக்கு ஞாபகம் இருக்கா? கிராசிங் ஓவர் செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல படிச்சோமா? செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல எதுலப்பா படிச்சீங்க கிராசிங் ஓவர? மியாசிஸ் 1 சார். மியாசிஸ் 1ல எந்த ஸ்டேஜ்ப்பா? பேக்கிங் சார். வெரி குட், பேக்கிங். சரி, இது ஒரு பேஸ். இது தெரிஞ்சாதான் பிணைப்பு அண்ட் குறுக்கேற்றம் உங்களுக்கு தெரியும். இது பெட்டர்னல் குரோமோசோம்னு வச்சுக்கோ. இது வந்து மெட்டர்னல், அதாவது ஒண்ணு அப்பா கிட்ட இருந்து வந்தது, ஒண்ணு அம்மா கிட்ட இருந்து வந்தது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். இங்கதானே கிராசிங் ஓவர் நடக்கும். கரெக்டா? இந்த இடத்துல தான் நடக்கும். எஸ்,
எஸ் சார். அப்ப கிராசிங் ஓவர் நடந்த பிறகு எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்டேஜ்ல இப்படி இருக்கும். ரைட்டா? இப்ப என்ன நடந்துச்சு? கிராசிங் ஓவர் நடந்துச்சா? ஏன் கிராசிங் ஓவர் நடக்கணும்? ஏன் கிராசிங் ஓவர் நடக்கணும்? அப்பதான் சார் மரபு பொருள்லாம் மரபு பொருள் பரிமாற்றப்படும். இப்ப அப்பா அம்மா 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. பிறக்கக்கூடிய குழந்தை அப்பாவோட சாயல் பாதியும் அம்மாவோட சாயல் பாதியும் சேர்ந்து வருமா? வருமா வராதா? ஒரு சில குழந்தைகள் அப்பாவோட சாயல் மட்டும் இருக்கலாம், அம்மாவோட சாயல் மட்டும் இருக்கலாம். சரியா? அப்ப வேரியேஷன் வருவதற்கு காரணம் என்ன? இந்த கிராசிங் ஓவர் தான். வேரியேஷன் வருவதற்கு காரணம் இந்த கிராசிங் ஓவர் தான். ஓகேவா? இது புரியுதா? இப்படிதான்டா கிராசிங் ஓவர் நடக்கும். கிராசிங் ஓவர்ன்றது மியாசிஸ் செல் பகுப்புல புரோபேஸ் 1ல எங்க பாக்கெட்டின் நிலையில கிராசிங் ஓவர் நடக்குது. புரிஞ்சுச்சா? கிராசிங் ஓவர் எங்க நடக்குதுன்னா இதுதான் அர்த்தம். சரியா? அப்ப கிராசிங் ஓவர் ஏன் நடக்கணும் அப்படின்னா, வேரியேஷன் வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் தோன்றுவதற்கு எது நடக்கணும்? இந்த கிராசிங் ஓவர் கம்பல்சரி நடக்கணும். அண்ட் கிராசிங் ஓவர் எந்த பகுப்புல நடக்கும்? அடுத்த கேள்வி. மைட்டாசிஸ்ல நடக்குமா, மியாசிஸ்ல நடக்குமா? மியாசிஸ் சார். மியாசிஸ்ல மட்டும்தான் நடக்கும். சரியா? மியாசிஸ்ல மட்டும்தான் நடக்கும். ரைட்டுங்க. இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன், சரியா, யார் வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, அதாவது இத வெளியிட்டவர் யார் அப்படின்னா டிஎச் மார்கன் தாங்க. சரியா? அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இதே மாதிரியான பழப்பூச்சிகளை தான் அவர் எடுத்துக்கிட்டார். இது பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்துக்கும் ட்ரோசோபில்லா மெலனோகாஸ்டர் அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டாரு. என்ன மாதிரியான பழப்பூச்சி எடுத்துக்கிட்டு அவரு கிராஸ் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடுறேன். மஞ்சள் நிற உடல், வெள்ளை நிற கண்களை கொண்ட பெண் பூச்சி. சரியா? அப்ப இங்கிலீஷ்ல எழுதுறேன். எல்லோ பாடி. சரியா? மஞ்சள் நிற உடல், ஒயிட் ஐ, அதாவது வெள்ளை நிற கண்களை கொண்ட, இது என்னது? என்ன பழப்பூச்சி இது? ஃபீமேல் சார். ஃபீமேல் பூச்சிய எடுத்துக்கிட்டு எதை கூட கலப்பினம் செஞ்சார் அப்படின்னா, பிரவுன் பாடி, அதாவது பழுப்பு நிற உடல், பழுப்பு நிற உடல் மற்றும் சிவப்பு நிற கண்கள், ரெட் ஐ கண்களை உடைய பழப்பூச்சியோடு கலப்பினம் செய்கின்றார். கலப்பினம் இது தாண்டா இவர் வந்து பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்துல என்னென்ன எந்த வகையிலான பழப்பூச்சியை செலக்ட் பண்ணி எந்த பண்புகளின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டார்னா, மஞ்சள் நிற உடல், வெள்ளை நிற கண்களை கொண்ட பெண் பழப்பூச்சி, பழுப்பு நிற உடல், சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண் பழப்பூச்சியோடு கலப்பினம் செஞ்சார். ரைட்டு. நம்ம அப்ப இன்னொன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். திருப்பி நான் இங்கே சொல்லிடுறேன். அப்ப இதுதான் குரோமோசோம்னு வச்சுக்கணும். குரோமோசோம்கள்ல ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை தான் நீங்க என்னன்னு சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? லோக்கஸ் சார். சார், இப்ப நம்ம ஒண்ணு கேட்கறேன் தம்பி. குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம்ல ஒரே ஒரு ஜீன் தான் இருக்குமா, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன் இருக்கலாமா, இல்ல ஜீன் இல்லாமல் இருக்கலாமா? செக்மெண்ட் ஆஃப் ஜீன் அண்ட் குரோமோசோம் சார். அவ்வளவுதான். இப்ப 2 கூட இருக்கலாம். இப்ப இங்க பாருங்க, அதாவது ஒரே குரோமோசோம்கள்ல எல்லோ பாடிக்கும் ஒயிட் ஐக்குமான ஜீன் இங்க இருக்கும். சரியா? ஜீன்கள் அமைந்திருக்கும் சார். இப்ப அதே மாதிரி பிரவுன் பாடி ரெட் ஐக்கான ஜீன்களும் எங்க இருக்கு? இதே குரோமோசோம்கள்ல அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இது அப்ப ஜீன்கள் எங்க அமைஞ்சிருக்குன்றது அப்படின்றத பாருங்க சார். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
இந்த கான்செப்ட் ஒரே ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான்டா. இப்ப இங்க பாருங்க, ஒரு குரோமோசோம், இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, சரியா? இது வந்து பெட்டர்னல்னு வச்சுக்கோ, இது வந்து மெட்டர்னல்னு வச்சுக்கோ. சோ ஜீன்கள் இது வந்து சற்று தொலைவில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து சற்று தொலைவில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அண்ட் இதே மாதிரி இன்னொரு படம் நான் இங்க போடுறேன். குரோமோசோம்கள்ல குரோமோசோம் இங்க வந்து ஜீன் வந்து நெருக்கமா இருக்கு. எப்படி இருக்கு? இப்படி நெருக்கமா இருக்கு, பக்கத்துல இருக்கு. ரைட், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் தம்பி, இந்த கான்செப்ட் என்ன மேட்டர்னா, ஜீன்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும் பொழுது குறுக்கேற்றத்தினுடைய சதவீதம் எப்படி இருக்கும்? ஜீன்கள் வெகு தொலைவில் அமைந்திருக்கும் பொழுது குறுக்கேற்றத்தினுடைய சதவீதம் எப்படி இருக்கும்? இதேதான் கான்செப்ட், சரியா? இப்ப இங்க பாருங்க, ஜீன்கள் மிக நெருக்கமாக அமைந்திருந்தால் குறுக்கேற்றம் எப்படி இருக்கும்? பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் தெரியுமா? கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும்? கம்மியா இருக்கும்டா, அவ்வளவுதான் சாமி, சிம்பிள்ரா. அதுவே ஜீன்கள் வெகு தொலைவில் அமைஞ்சிருந்தால் குறுக்கேற்றத்தின் சதவீதம் அதிகமாக இருக்கும், அவ்வளவுதான். சரி சார், இது எனக்கு புரியல சார். இங்க பாருங்க, இது பெட்டர்னல், இது பெட்டர்னல். இங்க பாத்துக்குங்க. அப்ப இங்க ஜீன்கள் வந்து இங்க ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல இங்க இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. அதே மாதிரி இதுல இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அப்ப ஈஸியா குறுக்காடு கிராசிங் ஓவர் நடக்குமா? ஜீன்கள் தொலைவில் இருக்கு, அப்ப ஈஸியா இதுக்கு கிராசிங் ஓவர் நடந்துருமா? நடக்குமா நடக்காதா? நடக்கும், சரியா? அதுவே ராஜா இதே மாதிரி பாத்துக்கோ. இதுவே சார் இங்கே இருக்கு சார், பக்கத்துல இருக்கு சார், இதுலயும் பக்கத்துல இருக்கு சார் வச்சுக்கோங்க. அப்ப ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? குறுக்கேற்றத்தினுடைய சதவீதம் என்ன ஆகும்? ஈஸியா நடந்துருமா? அப்ப ஒன்னே ஒண்ணு தாண்டா தம்பி, ஜீன்கள் மிக நெருக்கமாக அமைந்திருந்தால் குறுக்கேற்றத்தினுடைய சதவீதம், மறு சேர்க்கையினுடைய சதவீதம் குறைவு. ஜீன்கள் வெகு தொலைவில் அமைஞ்சிருந்தால் குறுக்கேற்றத்தின் சதவீதம் அதிகம். இதைத்தான் பிணைப்பு மற்ற குறுக்கேற்றத்தால் நம்ம கத்துக்க போறோம். அதை நாம டீட்டெயிலா நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்குங்க. அப்ப நமக்கு இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, டிஹெச் மார்க்கம் தான் இந்த பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்துக்கு இந்த சோதனையை செஞ்சு பார்த்தாங்க. என்னது? மஞ்சள் நிற உடல், வெள்ளை நிற கண்களை கொண்ட பெண் பழப்பூச்சிய பிரவுன் கலர் உடல், அதாவது பழுப்பு நிற உடல், சிவப்பு நிற கண்கள் கொண்ட பழப்பூச்சியோடு கலப்பினம் செஞ்சாரு, சரியா? கலப்பினம் செய்யும் போது செஞ்சு பார்க்கும்போது இந்த பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஜீன்கள் மிக நெருக்கமாக அமைந்திருந்தால் மறு சேர்க்கை விகிதம் எப்படி இருந்தது? குறைவாக இருந்தது. அப்ப இங்க பார்த்து ரொம்ப கிட்டத்தட்ட இருந்ததுன்னா மறு சேர்க்கை விகிதம் குறைவுன்னு அர்த்தம். இதுவே ஜீன்கள் வெகு தொலைவில் இருந்தால் ஈஸியா கிராசிங் ஓவர் நடந்துக்கும், சரியா? மறு சேர்க்கை விகிதம் அதிகம், அவ்வளவுதான்டா கான்செப்ட். அது எத்தனை சதவீதம் அப்படின்னா 98.1.3 வரும். அதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்த இந்த இன்ட்ரோ புரிஞ்சுச்சா இல்லையா? ரைட். ஸோ ஏற்கனவே நடந்த நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, செல் சைக்கிள் செல் டிவிஷன் வீடியோவை பார்த்து நீங்க அதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கங்க. குரோமோசோம் எப்படி பிஹேவியர், குரோமோசோமுடைய பிஹேவியர் எப்படி ஜீனோடைய பிஹேவியருக்கு சமமாக இருக்கிறது, அதை பார்த்துக்குங்க. இது ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷனை மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.